நம்ம ஐனா துணை சீரியல்ல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டுன்னு எல்லா எபிசோட்ஸும் போய்க்கிட்டு இருக்குங்க. பாண்டியன் நிலா கிட்ட, வானதி கிட்ட நான் இத பத்தி பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறாருங்க. பாண்டியன் போன பிறகு நிலாவோட அம்மா நிலா கிட்ட, "என்னைய அந்த வீட்ல யாருமே வீட்லயே இருக்க மாட்டாங்களா? உன்ன தேடி வந்துகிட்டே இருப்பாங்களா? ரொம்ப நாள் கழிச்சு உன் கூட இருக்கோம். நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களான்னு?" நிலா கிட்ட பேசுறாங்க. "நான் தான் சொல்லியிருந்தேனம்மா, அந்த வீட்ல இருக்க எல்லாருமே என் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. நான் வீட்ல இல்லனாவே அவங்களுக்கு டைம் போகாது. அதனால வந்து பார்க்க தான் செய்வாங்க." அப்படின்னு நிலா சொல்றாங்க. "அதெல்லாம் சரிடி, உன்ன பார்க்க வரட்டும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எதுக்கு சோழன டிவோர்ஸ் பண்ண? அந்த விஷயத்த சொல்லு." அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்கறாங்க. நிலா மறுபடியும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலா அவங்க அம்மாட்ட, "அம்மா உனக்கு இந்த கேள்விய விட்டா வேற கேள்வியே தெரியாதா? எப்ப பாரு இதுவே கேட்டுக்கிட்டு இருக்க. போய் வேலைய பாரும்மா. எனக்கும் வேலை இருக்கு. நான் போய் வேலைய பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போயிடுறாங்க. நிலாவோட அம்மா நிலா கிட்ட, "இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா?" அப்படின்னு கேட்கறாங்க. "சொல்ல முடியாதும்மா. எனக்கு வேலை இருக்கு. நான் அப்புறமாட்டி சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா நழுவி போயிடுறாங்க. நிலாவோட அம்மா தேனு மனோகர் கிட்ட போயிட்டு, "இவ அந்த வீட்ல இருக்க எல்லாரையும் ரொம்ப பெருமையா பேசுறா. அந்த வீட்ல இருக்க எல்லாரையும் இவள பார்க்கவும் வராங்க. எல்லா பணிவிடையும் செய்றாங்க. ஆனா எதுக்காக சோழன டிவோர்ஸ் பண்ணா? அத கேட்டா மட்டும் சொல்லவே மாட்றா. மழுப்பிட்டு போயிடுறா. என்னமோ நடந்திருக்கு. அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆவணும்." அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்றாங்க. "ஆமா தேனு, ஏதோ தப்பா நடந்திருக்கு. அதனால தான் நிலா டிவோர்ஸ் வரையும் போயிருக்கா. ஆனா நம்மகிட்ட அந்த காரணத்த சொன்னா நம்ம அழைச்சிட்டு போயிருவோங்கிறதுனால நம்மட்ட சொல்ல மாட்டேங்கிறா. நிலாவ வீட்டுக்கு அழைச்சிட்டு போணும்னா கண்டிப்பா அந்த விஷயம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆவணும்." அப்படின்னு மனோகர் சொல்றாரு. பாண்டியன் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப வானதி விறுவிறுன்னு கோவமா வராங்க. கோவத்தோட பாண்டியன் கடையில வந்து உட்கார்ந்திருக்காங்க. பாண்டியனும் கண்டுக்காம முதல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வானதி பாண்டியன் கிட்ட, "பாண்டியா, நான் எவ்வளவு கோவத்துல இருக்கேன். என்னை கண்டுக்கவே இல்ல நீ. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்ட. எங்க போற? என்ன பண்றன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. உன்னை என் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கவே கூடாது. என்னை அசிங்கப்படுத்திட்ட பாண்டியா." அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. பாண்டியனுக்கு செம கோவம் வருதுங்க. "வானதி, நியாயமா பார்த்தா நான் தான் உன்கிட்ட கோவப்படணும். நான் அப்பவே சொன்னேன். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் வரலன்னு. உனக்கே தெரியும் நான் இந்த மாரி இடத்துக்குலாம் போனதில்லன்னு. நீ தான் என்னை பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கணும். அத விட்டுட்டு அவங்க என்னை கிண்டல் பண்றாங்க. நீயும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு எவ்வளோ சங்கடமா இருந்தது தெரியுமா?" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி ஜாலியா பேச தான் செய்வாங்க. நீ என்ன கேஷுவலா எடுத்துக்கணும்." அப்படின்னு வானதி சொல்றாங்க. "அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது வானதி. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்னைய அசிங்கப்படுத்திட்டு இருக்கப்ப நீ தான் எனக்காக சப்போர்ட் பண்ணணும். ஆனா நீயும் சேர்ந்து என்ன சிரிச்சல்ல. ஒருத்தன் என்னன்னா என் பேரே சுமாரா இருக்குங்கிறான். நான் செய்யற வேலைய கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க சொல்றியா? நீ எனக்காக அந்த இடத்துல பேசுவேன்னு பார்த்தேன். ஆனா நீயும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். நான் ஒண்ணும் உன் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணணும்னு வரவே இல்ல. நீ தான் என்ன வலுக்கட்டாயமா இங்க கூப்பிட்டு வந்த." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "கூப்பிட்டது என் தப்பு தான். இனி உன்ன கூப்பிடவே மாட்டேன் எங்கேயும். இவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்ட நீ." அப்படின்னு வானதி சொல்றாங்க. பாண்டியனுக்கு செம கோவம் வந்து வானதிய பயங்கரமா கோவத்துல கத்த ஆரம்பிச்சுட்டாருங்க. இன்னொரு பக்கம் நடேசன் நிலாவ பார்க்கறதுக்காக வடையெல்லாம் வாங்கிட்டு நிலா வீட்டுக்கு போறாரு. நடேசன் பண்ற லூட்டி எல்லாம் பார்த்துட்டு நிலாவோட அப்பாவும், அம்மாவும் செம டென்ஷன் ஆகுறாங்க. நிலாவோட அப்பா நிலா அம்மாவ, "கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டுக்காத."